வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ கேள்விகள் வந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி நம்ம எப்படி படித்தா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்ம கிளியர் பண்ணி டாப் ரேங்க் நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழில் இப்போ 100 கேள்விகள் வரும். இந்த 100 கேள்விகள் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, செய்யுளில் 45 கேள்விகள் போன டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உரைநடையில் 35 கேள்விகள் கிட்ட வந்திருக்கு. இலக்கணத்தில் 20 கேள்விகள் கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா? இதை ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கொஞ்சம் மாறுபடும். எல்லா எக்ஸாம்லேயும் கரெக்டாக இதே மாதிரி 45, 35, 20 அப்படின்னு வரும் சொல்ல முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வரும். இலக்கணம் 20ஆக இருக்குது, 25ஆக மாறலாம். உரைநடை 35ஆக இருக்கிறது 30ஆக மாறலாம். ஆனால் கிட்டத்தட்ட இதே ஆங்கிளில் தான் இருக்கும். ஸோ நம்ம ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் செய்யுள் ஃபஸ்ட்டு நல்லா தரவாக பண்ணணும். அதே மாதிரி உரைநடை, அதே மாதிரி இலக்கணம். இந்த 3 ஃபஸ்ட்டு செய்யுளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். உரைநடை அதுக்கப்புறம், இலக்கணம் கடைசியாக படித்தா கூட போதும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் படிக்கணும். அதே மாதிரி இப்போ ஜிகே சைட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிகே சைட் மொத்தம் 100 கேள்விகள் இருக்கும். அந்த 100 கேள்விகள் எப்படி பிரியுது அப்படின்னா, மேக்ஸ் 25 கேள்விகள் கன்ஃபார்ம், இது எப்பயுமே மாறாது. மீதி இருக்கிறதெல்லாம் எல்லாம் மாறும். அது எக்ஸாம் மாறும். அதனால் நம்ம மேக்ஸ் 25ல் நம்ம மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 21, 22ஆவது நம்ம மினிமம் பண்ணணும். ஓகேங்களா? 25 எல்லா நிலையும் அடிக்க முடியாது. அட்லீஸ்ட் 20க்கு மேலேயாவது நம்ம ட்ரை பண்ணணும். 22, 23 ஸ்கோர் பண்ணால் நம்ம கண்டிப்பாக டாப் ரேங்க்லேயே வர முடியும். ஓகேங்களா? அதனால் ஒரு மேக்ஸில் நீங்கள் ஒரு 23 கொஸ்டின் போட்டிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணாதான் ஒரு அர்த்தம். ஓகேங்களா? 23 கொஸ்டின் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே போதும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 25 போடணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. பாலிட்டி 20 கேள்விகள். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் நிறைய கேட்குறக்கான வாய்ப்புகள் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதனால் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா படிச்சிட்டோம்னாலே பாலிட்டியில் 20லேருந்து ஒரு 10 to 12 கேள்வி இந்த ஸ்கூல் புக்கில் இருந்தால் வரும். அதை தாண்டி வரக்கூடிய கேள்விகள் முக்கியமான கேள்விகளாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஏற்கனவே நடந்த குரூப் 1ல், குரூப் 2ல் கேட்ட கேள்விகள், குரூப் 4ல் கேட்ட கேள்விகள் இதெல்லாம் ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ஆர்டிக்கலும் படிக்க தேவையில்ல. முக்கியமான ஆர்டிகல்ஸ் மட்டும் நம்ம படித்தாலே போதும். பாலிட்டியில் ஈஸியாக 20க்கு 20 ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? பாலிட்டியில் எல்லா ஆர்டிக்கலும் நம்ம படிச்சுட்ருக்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸு 15லேருந்து 20 கேள்விகள் கிட்ட வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. 15 கேள்விகள் மினிமம் வச்சுக்கிட்டாலுமே நம்ம அது எப்படி படிக்கணும் அப்படின்னா, பயாலஜியை அதிக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். பயாலஜிக்கு அப்புறம் ஃபிசிக்ஸ் படிக்கலாம். கடைசியாக கெமிஸ்ட்ரி வச்சுக்கலாம். ஏன்னா கெமிஸ்ட்ரி எல்லாருக்கும் பெருசாக வராது. யாரும் அதில் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் மட்டும் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப டெப்த்தாக போய் அதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்ல. கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டால் போதும். ஃபிசிக்ஸ், பயாலஜி நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? நல்லா படிச்சிட்டாலே நமக்கு போதும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 15 கேள்விகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 15 கேள்விகள் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிக்கலாம். மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரின்னு 2ஆக பிரிக்கலாம். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ஹிஸ்ட்ரி நிறைய வரும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ஹிஸ்ட்ரியை விட ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி நிறையா வரக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 2ம் ஈக்குவலாகவே கேட்குறாங்க. குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். குரூப் 4னால் 2க்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கிட்டால் நல்லது. ஓகேங்களா? அதே மாதிரி ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இதில் பார்த்திங்கன்னா இது 2 சேர்த்து ஒரு 10 கேள்விகள், மேக்ஸிமம் ஒரு 15 கேள்விகள் வரலாம். அவ்வளோ வரும். நிறைய பேர் எக்கனாமிக்ஸ்லேருந்து நிறைய கேள்விகள் வரும், எக்கனாமிக்ஸ் நிறையா படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபியில் நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத கவர் பண்ணிங்கனாலே போதும். அதிலிருந்து தான் மேக்ஸிமம் உங்களுக்கு கவர் ஆகிரும். அதில் இருக்கிற கேள்விகள் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும். அதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் படிச்சிங்க அப்படின்னா அதில் வரலாம், கேள்விகள் 1, 2 வரலாம். ஆனால் அதனால் உங்களுக்கு பெருசாக அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. ஆக்சுவலாக நான் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்கனாமிக்ஸ் தாண்டி நான் எதுவுமே படித்தது கிடையாது. நான் எக்கனாமிக்ஸ் 6 to 10ல் இருக்கக்கூடிய 11, 12 எக்கனாமிக்ஸ் கூட படித்தது கிடையாது. 6லேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் படிச்சுட்டு போய் நான் ஸ்டேட்லேயே 40வது ரேங்க் எடுத்தேன். எப்போ அப்படின்னா 2016ல் நடந்த விஓஓ எக்ஸாமில். ஓகேங்களா? அதனால் எக்கனாமிக்ஸ் எல்லாம் நிறைய பேர் எக்கனாமிக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிப்பாங்க. எக்கனாமிக்ஸில் நிறைய கேள்விகள் வரும் அப்படின்னு. அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எக்கனாமிக்ஸுக்கு எனக்கு கேட்டால் தேவையில்லை. கரெக்டாக நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது நீங்கள் டைம் இருந்தது அப்படின்னா +1 +2 எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும்
கடைசி 6 மாதங்கள் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை ஸ்டார்டிங்லேயே படிக்கவே கூடாது. எக்காரணம் கொண்டும் நோட்டிஃபிகேஷன் வரக்கு முன்னாடி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கவே படிக்காதீங்க தயவு செஞ்சு. நிறைய பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரக்கு முன்னாடி எல்லா மந்த்துக்கும் படிச்சுட்டு இருப்பாங்க. அது தேவையே கிடையாது. கடைசி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கடைசி 6 மாதம், அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி 6 மாதம், ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா நோட்டிஃபிகேஷன்லேருந்து எக்ஸாமுக்கு ஒரு 3 மாதம் டைம் இருக்கும். அந்த 3 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ், 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா? இந்த 6 மாதம் எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். அதிலிருந்து தான் உங்களுக்கு 10 கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா 9 கேள்விகள் கடைசி 6 மாதத்துலேருந்து மட்டும்தான் இருக்கும். அதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் தான் டாப்பர், ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் நீங்கள் இந்த ஆர்டரில் நீங்கள் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் வந்து கடைசியாக தான் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு வேளை இந்த எக்ஸாம் இப்போ தள்ளி போச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் படித்த கரண்ட் அஃபேர்ஸ் வேஸ்ட்டு. ஒரு வேளை இந்த எக்ஸாம் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸு நீங்கள் வேஸ்ட்டு. அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு கேள்வி கூட வராது. ஆனால் இதே நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்லாம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும், ஓகேங்களா? இப்போ ஜிகேயில் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த எக்ஸாம் வந்தாலுமே யூஸ் ஆகும். அதேமாதிரி தமிழ் படிச்சிங்க அப்படின்னா குரூப் 2 குரூப் 4க்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து தமிழ், மேக்ஸு, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இதை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கடைசியாக இதை படிச்சிட்டிங்க அப்படின்னாலே இதில் நல்ல ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் தாங்க டாப்பர். அதாவது தமிழ், மேக்ஸு, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த இது மட்டும் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் டாப்பர். உங்களை யாரும் அடிச்சுக்க முடியாது. நீங்கள் தான் வந்து டாப்பில் இருப்பீங்க கண்டிப்பாக, ஓகேங்களா? இதுதான் ஸ்ட்ராட்டஜி. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ், மேக்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸு, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நீங்கள் கடைசி கட்டமாக வச்சுக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு அதை படிக்காமையே போகக்கூடாது. சயின்ஸும் ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இது 3 வந்து நீங்கள் வந்து கடைசியாக படிக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை படிக்கணும், ஓகேங்களா? சயின்ஸு சுத்தமாக படிக்காமே போய் அங்கே பாஸ் ஆக முடியுமானா முடியாது. ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் நீங்கள் தொடாமையே போனீங்கன்னா பாஸ் ஆக முடியுமா அப்படின்னா முடியாது. அதெல்லாம் படிக்கணும், ஆனால் கடைசியாக வச்சுக்கணும். ஓரளவுக்கு மேலோட்டமாக படிச்சுட்டு போனாலே போதும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதை நீங்கள் ஃபுல்லாக இதில் இந்த ஏரியாவில் எப்படி கேட்டாலும் நீங்கள் தரவாயிட்டு அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டை தொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கூடிய விரைவில் குரூப் 4க்கு டிஸ்பேட்ச் போட போகிறோம். ஸோ இப்போதைக்கு வந்து நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு டெம்பரவரியாக ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. விருப்பம் இருக்கிறவங்க மறுபடியும் நாங்கள் எப்படி பேமெண்ட் டீட்டெயில் எல்லாம் இன்னும் எப்படி 1 மந்த்து கிட்ட ஆயிரும் நாங்கள் குரூப் 4க்கான டிஸ்பேட்ச் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட் தரோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து கூடிய விரைவில் எப்படி இன்னும் 1 மந்த்து கிட்ட ஆயிரும் குரூப் 4க்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து லேப் அசிஸ்டண்ட்டுக்கான பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து ஓரளவுக்கு நாங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு தான் நம்ம வந்து குரூப் 4க்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் 1 மந்த்து கிட்ட ஆகும். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டுருங்க. எங்களுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை, நீங்கள் படிச்சுக்கிட்டுருங்க. ஆனால் டெஸ்ட் பேட்ச் வந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்து கிட்ட ஆயிரும். ஸோ இப்போதைக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் டெம்பரரியாக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் பின்னாடி அப்டேட் பண்ணுறோம். ஓகே, நன்றி, வணக்கம்.